ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நாய்ங்களாம் பிடிச்சிட்டு போனோம் அப்படின்றதுக்காக கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதனால் அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் நாய் கடிச்சு ரேபிஸ் வந்து செத்து போகிறாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது ஓகேன்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் யோசிக்கும் போது தான் தெரியுது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நான் என்ன யோசிச்சேனோ அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம நாட்டில் வந்து நாய்களால் மட்டும்தான் நிறைய பேர் செத்து போகிறாங்களா? மற்ற எந்த காரணத்துலேயும் யாருமே செத்து போகலையான்னு தான் என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி. ஏன்னா நாயின்றது வந்து ஒரு 5 அறிவு தான் இருக்குது. ஆனால் மனுஷனுங்களுக்கு 6 அறிவு இருக்குது. அப்போ அவங்க பண்ணாத தப்பாக நாய்ங்க பண்ணுதுங்க. மனுஷனுங்க எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க. குடிச்சிட்டு ரோட்டில் அடிபட்டு சாகுறாங்க. அப்போ அந்த குடியை நிறுத்தத்துக்கு ஏதாவது பண்ணலாம்ல, அது பண்ணலை. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பார்த்து குழந்தைங்க எவ்வளோ பேர் கெட்டு போகிறாங்க. ஃபோனை பேன் பண்ண வேண்டியதானே. ஃபோனை வந்து இல்லாமல் பண்ணிட்டு சின்னதாக பட்டன் ஃபோன் இருந்ததில்ல, அது கொண்டு வாங்க. அதை யார் பண்ண வேணாம்னு சொன்னால் அதுவும் நல்லதுக்கு தானே. எல்லா குழந்தைங்களும் சேஃபாக இருப்பாங்க. எல்லாருக்கும் நிறைய பேர் இந்த ஃபோனால் நிறைய பான் வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப கெட்டு போகிறாங்க. அதெல்லாம் நிறுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நிறைய கேர்ள்ஸுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரேப் நடக்குது. அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? கேர்ள்ஸ் சட்டத்தின் பேரில் தான் உள்ளே போடுறாங்களே தவிர அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. ஏன் தெரியுமா? மனுஷனுங்களை விட்டுட்டு 5 அறிவு உள்ள நாயை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுங்களால பேச முடியாது, அதுங்களால போராட்டம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுங்களுக்கு சாப்பிட தான் முடியும். மற்றபடி பாசம் காட்ட தெரியும், உண்மையான பாசம் காட்ட தெரியும். மனுஷனுங்களை விட நாய்ங்களுக்கு உண்மையான பாசம் காட்ட தெரியுங்க. அந்த வெறி பிடிக்கிற டைம் மட்டும் அதுங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு அதுங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். மனுஷனுங்களோட நாய்ங்க எவ்வளோ பெட்டர் தான் நான் சொல்வேன். அதுவும் அவங்கள கூட்டு போயிட்டு ப்ராப்பராக அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா, இல்லை பராமரிக்கிறாங்களா நம்ம யாரும் பார்க்க போகிறது கிடையாது. கூட்டு போகிறது மட்டும்தான் நம்ம பார்ப்போம். அதுங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அதுங்க ஊசி போட்டு கூட சாவடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். அந்த நாய்ங்களுக்கெலாம் வந்து இன்ஜெக்ஷன் போடலாம். அந்த வெறி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற நாய்ங்களுக்கெலாம் ஊசி போடுவாங்கள்ல, மாதம் இந்த மாதிரி ஊசி போடுவாங்களா, அந்த மாதிரி ஊசி போட்டால் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஒரு திருடன் வந்தால் ஈஸியாக அந்த நாய் குலைக்கும். மற்றபடி இப்போ நாய்ங்களாம் இல்லைன்னா ஈஸியாக திருட்டுலாம் நடக்கிறதுக்கு இவங்களே ஒரு வழி வகிச்சு தர மாதிரி இருக்குது திருடனுங்களுக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டு போனோம், நானே உங்களுக்கு வழி பண்ணித்தரேன் அப்படின்ட்டு கோர்ட்டு இந்த முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது, அதையும் பாருங்கள். இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இது ஒரு ப்ராப்ளம்னு நினச்சிங்கன்னா எல்லா நாய்க்கும் ஊசி போடுங்க. நாய் வெறி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஊசி போடுங்க, அதுவே போதும் அதுங்களுக்கு. ஸோ நம்மளை மாதிரி ஒரு உயிர் தான் அதுவும். அதுங்களால பேச முடியாது, நம்ம தான் பேசி ஆகணும். ஸோ